தமிழ் லிட்ரேச்சர்ல காதல் கதைகள் அப்படிங்கிறது அதோட எவல்யூஷனை ரொம்ப முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். கல்கி மாதிரியான ரைட்டர்ஸோட ரைட்டிங்ல ஒரு பெரிய கதையில காதல்ங்கிறது அங்கங்க வந்து அழகு செய்யும். நான் முதல்ல படிச்ச சாண்டில்யன் அப்படிங்கிற ரைட்டரோட புக்ல காதல் அப்படிங்கிறது அவரோட கதை சொல்லாடல்ல ஒரு முக்கியமான போர்ஷனா வந்து அதுல இருந்த கதைங்கிறது ரொம்ப அதிகமா விரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கலாச்சாரம் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு அந்த ஒரு காலகட்டத்துல இருந்த பிரச்சனைகள பத்தியும், அந்த ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள இருந்த வரம்பு மீறிய காதல்கள பத்தி பேச ஆரம்பிச்சது தான் ஜானகிராமனோட ரைட்டிங். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இப்போ இருக்க கன்டெம்பரரி காதல பத்தி யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேர் ஆர் வெரி ஃபியூ ரைட்டர்ஸ். அதுல தமிழ்ல முக்கியமா இன்னைக்கு இருக்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதா இருக்கட்டும், அண்ட் இன்னைக்கு ஒருத்தவங்க பார்ட்னரை எப்படி சூஸ் பண்றாங்க, அதுல இருக்க முக்கியமான எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள பத்தி பேசுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கா தான் உயிர்மை அப்படிங்கிற இந்த புக் அமைஞ்சது. இதை எழுதினது இந்தியன் ரைட்டர் அராத்து. இந்தியன் இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும், அது மீடியா சைடா இருந்தாலும் சரி, இல்ல லிட்ரேச்சர் சைடா இருந்தாலும் சரி, நம்ம பெரும்பாலான கதைகள் பார்க்குறது எப்பயுமே, அது முக்கியமா காதல் கதைகளா இருக்க பட்சத்துல, இந்த கலாச்சாரத்த குலைக்காம, பண்பாட சீரழிக்காம இருக்கிற கதைகளா மட்டுமே தான் இருந்துகிட்டு வருது. எப்படிப்பட்ட முற்போக்கான கதைகள சொன்னாலுமே, அதுல ஏதோ ஒரு சைட்ல வந்துட்டு இந்த கலாச்சாரமும், பண்பாடும் இது எல்லாத்தையும் சீர்குலைக்காம இருக்க மாதிரியான கதைகள தான் பெரும்பான்மையான ஆட்கள் விரும்புறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களவே நம்ம பிளேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா உண்மையாலுமே நம்மள சுத்தி இருக்க காதல்கள் அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க எரால பண்ற காதல்களும், இல்ல பண்ற கல்யாணங்களும் எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத ஒரு தீசிஸ் மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கக்கூடியது தான் இந்த புக்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு லவ் பண்ற பசங்க ஆர் இன்னைக்கு லவ் பண்ற பொண்ணுங்க எத வந்துட்டு பேஸா எடுத்துக்கிறாங்க? அவங்களுக்கு முக்கியமானதா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? அது பொருளாதாரமா? இல்ல ஃப்ரீடமா? இல்ல இத எல்லாத்தையும் தாண்டி உன்ன நீ பார்த்துக்கோ. என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்ப இன்னைக்கு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? அப்படிங்கிற மாதிரியான பெரும் விவாதங்கள் எல்லா சைடுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு எரால நிஜமாவே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு கப்பிள் பத்தியான ஒரு கதை தான் இந்த புக் உயிர்மை. இந்த ஃபிக்ஷனல் நாவல்ல 2 முக்கியமான கேரக்டர்ஸ். சந்தன் அண்ட் சமித்ரா. இவங்க தான் கதையோட ஹீரோ, ஹீரோயின். இவங்க ரொம்ப இயல்பா ஒரு பார்ட்டில மீட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ரொம்ப இயல்பா காதலும் மலருது. அண்ட் அது மலர்ந்ததுக்கு அப்புறமா ஒரே சிட்டில சென்னை மாதிரியான ஒரே சிட்டில 2 சைடுல 2 தனித்தனி வீட்ல ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு 2 பேர். இவங்க ஐடில வொர்க் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு டைம்ல வந்துட்டு இவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஏன் நம்ம வந்துட்டு 2 பேரும் தனித்தனியா இருக்கணும்? மேக்ஸிமம் ஆஃப் தி டைம்ஸ் 2 பேரும் ஒண்ணு நீ என் வீட்ல இருக்க, இல்ல நான் உன் வீட்ல இருக்கேன். ஸோ பொருளாதாரத்தையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரே வீட்ல நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அந்த கதையும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தனித்தனியா இருக்க வரைக்குமே இவங்களுக்குள்ள இருக்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, சமுத்திராவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட்டான உமனா இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இருக்க அந்த வீட்டு வேலை இது அதுன்னு பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு பொண்ணா நான் இருக்க விரும்பல. தி மெயின் ரீசன் ஐ எம் லிவிங் வெரி ஃபார் அவே ஃப்ரம் தி ஹோம் விச் ஐ கால்ட் ஹோம் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐ வாண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு மெயினான கருத்தியலோட இருக்க ஒரு பொண்ணு தான் இவ. ஆன் தி அதர் ஹேண்ட் சந்தன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்க அழுத்தம் அறவே பிடிக்காது. ஸோ ஒருத்தவங்க அழுத்தாம ஒருத்தவங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அப்படிப்பட்டமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்க ஒரு பையன். அண்ட் இப்படிப்பட்ட 2 இண்டிபெண்டன்ட்டான மைண்ட் செட்ஸ் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ஒரே வீட்டுக்கு மூவ் இன்னும் ஆகுறாங்க. மூவ் இன் ஆன நாள்ல இருந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டையா ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும்? நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொண்டாட்டி திட்டு வாங்கிட்டே இருப்பான், புருஷன் திட்டிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ப தானே நம்ம க்ரோயிங் அப் ஏஜ்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். பட் இன்னைக்கு 2 பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ்லயும், ஈக்குவலான ஒரு சம்பாத்தியத்திலயும் இருக்கிற ஒரு எரால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்குள்ள பெருசா கிடையாது. நம்ம பார்ட்னர சூஸ் பண்ணும்போது, நம்மள விட 1 வயசு, 2 வயசு, மேக்ஸிமம் ஒரு 5, 7 இந்த மாதிரியான வயசுக்கும் கம்மியா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஏஜ் கேப் இருக்கணுமோ, அந்த மாதிரியான ஏஜ் கேப்ஸ்ல தான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேக்ஸிமம் ஈக்குவல் ஏஜ். தட் இஸ் தி மெயின் மோட்டோ. அந்த மாதிரி இருக்க ஒரு டைம்ல, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையான ஒரு சமத்துவம் உள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பா பெண்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆண்களும் அத வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு. அண்ட் ஆன் தி அதர் சைடு இல்ல எனக்கு என் அம்மா மாரி தான் வேணும் அப்படின்னு இருக்க பசங்களும் இருக்காங்க.
பட் இங்க இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு ஒரு போஸ்ட் மாடர்னான தாட்ஸ் இருக்க 2 பேருமே ஒரு வீட்டுக்குள்ள ஒண்ணா மூவ் இன் ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இவங்க வாழ்றாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்லயுமே கூட ஒரு ஹவுஸ் ஓனர் மூலியமாவோ இல்ல அந்த ஹவுஸ் அசோசியேஷன் மூலியமாவோ எந்தெந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு குடுக்கப்படுது அப்படிங்கிறதுல இருந்து கதை விரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. மூவ் இன் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸும் போட்டுக்கிறாங்க. என் ஆஃபீஸ் ரொம்ப தூரமா இருக்கு. அதனால நீ தான் வந்து என்ன டெய்லியும் டிராப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சமுத்திராவும், சந்தன் ஆன் தி அதர் சைடு வந்துட்டு ஓகே நான் எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ப்ராமிஸ வந்துட்டு சமுத்திராவுக்கு குடுத்துட்டு, சந்தனோட வீட்டுக்கு தான் இவங்க 2 பேரும் ஒண்ணா மூவ் இன் ஆகுறாங்க. அண்ட் மூவ் இன் ஆன முதல் நாள்ல இருந்து இவங்களுக்கு ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க வச்சுக்கிற எதிர்பார்ப்பு எப்படியெல்லாம் மாறி எவால்வ் ஆகுது அண்ட் அது மூலியமா இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு படிக்கும்போது நிஜமாவே இன்னைக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ்ல இல்ல. இன்னைக்கு நம்ம லவ் பண்றோம். நமக்குள்ள இருக்க ஒரு சோசியல் டாக்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் நமக்குள்ள நம்மள பத்தி பேசிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன காஃபி போடுற விஷயத்துல இருந்து வீட வந்துட்டு எனக்கு ஏத்த மாரியும், உனக்கு ஏத்த மாரியும் இல்லாம, நமக்கு ஏத்த மாரி மாத்தணும் அப்படிங்கிறதுலயா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களும் இருக்க டேஸ்ட் டிஃபரன்ஸ், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்க டைம் டிஃபரன்ஸ் லைக் இந்த வேலைய இப்பயே பண்ணணுமா? இந்த வேலைய அப்புறமா பண்ணலாம்லன்னு ஒரு கேரக்டர் நினைக்கும். இந்த வேலைய இப்பயே பண்ணி முடிக்கணும். இப்பயே பண்ணி முடிச்சு தான் ஆகணும். அதுவும் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் நினைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் லைக் பழக்கவழக்கங்கள்ல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியான சண்டைகள் வர ஆரம்பிக்குது. ஆன் தி அதர் சைடு இவங்களுக்குள்ள மட்டும் தான் சண்டை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இவங்க 2 பேரும் லிவ் இன்ல இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இவங்கள சுத்தி இருக்க சமூகம் இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அழுத்தங்கள் குடுக்குது அப்படின்னு வந்துட்டு, ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு சைட்ல வந்து கதை விரிஞ்சுகிட்டே போயிட்டு இருக்கு. முதல்ல சந்தனும், சமுத்திராவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத எப்படி ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்கிறாங்க. சந்தனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இவன்ட்ட இத சொன்னா இப்படித்தானே எடுத்துப்பா, இவள்ட்ட இத சொன்னா இப்படித்தானே எடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ்லயே 2 பேரும் பெருசா வெளிய எதுவும் சொல்லிக்காம இருப்பாங்க. அண்ட் இதே கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளேயும் வரும். நம்ம வந்துட்டு இப்போ வெளிய சொல்லி தான் ஆகணுமா? வெளில சொல்லலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப நேச்சுரலா இன்னைக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குங்கிறது மாதிரியான உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான கான்வர்சேஷன்ஸ் தான் இந்த ஹோல் புக்லயுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னைக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பையனும் பொண்ணும் இண்டிபெண்டா அவங்களோட வீட்ல இல்லாம ஒரு வாடகை வீட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சமூகம் இந்த சொசைட்டியல் பேசிஸா இருக்கட்டும் இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அழுத்தங்கள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல ஹவுஸ் ஓனர் சைட்ல இருந்து ஹோம் அசோசியேஷன்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா பிரச்சனை கிளப்ப ஆரம்பிப்பாங்க. வீடு வாடகைக்கு. வாடகை குடுத்தா அந்த வீட்ல இருக்கலாம். இவ்வளவுதானே கான்செப்ட். அதுல நீங்க கல்யாணம் ஆனவங்களா? இல்ல கல்யாணம் ஆகாதவங்களா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்டின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் ஒண்ணா இருக்கீங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இருக்க எல்லாருமே இருக்கணும். நான் சென்னையில வீடு எடுத்து தங்கியிருந்த ஒரு காலகட்டத்திலயுமே கூட, வீடு பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அது வந்துட்டு ஜாப் இன்டர்வியூல நம்ம போய் ஜாப்க்கு செலக்ட் ஆகுறத விட, ஒரு ஹவுஸ் ஓனருக்கு நம்ம புடிச்சு, அந்த ஹவுஸ் ஓனர நமக்கு புடிச்சு 2 பேத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம நம்பி ஒரு வீட்டுக்குள்ள போறது அப்படிங்கிறது, ஒரு பெரிய ஹால் ஹெல் அவுட் ஆஃப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள போயி, ஒரு 15 நாள் நிம்மதியா இருந்தேன். இவ்ளோ பெரிய சிட்டில நமக்குன்னு ஒரு குட்டி இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா, 16வது நாள் ஷார்ப்பா ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து கால். கேமரால பார்த்தேன். உங்க வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்களே, ஏன் வந்திருக்காங்க? அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டு ஆப்வியஸா பார்க்க வந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க எங்கள்ட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி. இந்த மாதிரி பல கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல இல்ல, வீட்டுக்கு முன்னாடி கேமரா இருக்கிறது, நம்ம வீட்ல செவுரே இல்லாம ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ள நம்மள போட்டுட்டு, இந்த உலகமே நம்மள பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு இன்செக்யூர்டான ஃபீல் வர ஆரம்பிச்சுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனிங்ல ஒரு கல்ச்சர் நம்மள சுத்தி இருக்க ஒரு எப்படி சொல்றது? இந்த ஒரு கூட்டமே நம்மள வந்துட்டு எந்நேரமும் ஒரு பேச்சுலரா ஒரு வீட்ல இருந்தோம்னா, நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் ஒரு இடத்துல வாழ முடியும்? அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய கேள்வியாக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த மாரிலாம் பிரச்சனைகள் ஒரு சைடு இருக்கு. அண்ட் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை சந்தனுக்கும், சமுத்திராவுக்கும் வருது. இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்தாலும், ஆன் தி அதர் ஹேண்ட் வெளிய இருந்து வந்துட்டு ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ல இருந்தும் சரி, அண்ட் ஆல்சோ இவங்களோட ஹவுஸ் ஓனருமே சரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
நீங்க என்கிட்ட பொண்ணெல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லவே இல்லையே, எதுக்கு இப்ப வந்துட்டு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சைட்ல இருந்து கேள்வி. அந்த அதர் ஹேண்ட் அசோசியேஷன்ல இருந்து அபார்ட்மெண்ட்ல இருக்க குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எங்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் உங்களை பார்த்து கெட்டு போயிடுவாங்க, அதனால வந்துட்டு இங்க லிவ்இன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் அசோசியேஷன்ல இருந்து ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, செக்ரட்டரி. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஒரு லிவ்இன்ல இருக்கவங்கள பார்த்து கெட்டு போகுது அப்படின்னா வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தி பேரண்ட்ஸ் இன் ஆர் சொசைட்டி? ஒருத்தவங்க வந்துட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கூட வந்துட்டு குழந்தைங்க போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு சில்லியான கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரியான பல கேள்விகள எதிர்த்து தான் இன்னைக்கு இருக்க லைக் பேச்சுலர்ஸ் வந்துட்டு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக், சேலஞ்சிங்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த புக்ல வந்துட்டு பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஈஸியான ஒரு எழுத்து நடை அண்ட் ஆல்சோ ஆன் தி அதர் ஹேண்ட் ரியாலிட்டிக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஒரு பிரச்சனைகளை பேசக்கூடிய 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அண்ட் அவங்களை சுத்தி இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இந்த மாதிரி பல விஷயங்களை கதை மூலியமா அப்படியே கதைக்கும் இதுக்கும் எந்த திருத்தலும் இல்லாம ரொம்ப இலகுவா வந்துட்டு ஆராத்த கூட்டு போயிட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ரைட்டிங்கா இது இருந்துச்சு. அண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே பார்க்கும்போது பெரும்பாலான ரீடர்ஸ் வந்துட்டு பெருசா சொல்றது என்னன்னா இங்கிலீஷ் புக்ஸ் என்னால ஈஸியா படிக்க முடியுது. பிகாஸ் நம்ம சின்ன வயசுல இருந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து இங்கிலீஷ் படிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எல்லா லாங்குவேஜஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே இருக்கும். பட் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்ங்கிறது ஒரே ஒரு லாங்குவேஜா ஒரே ஒரு சப்ஜெக்டா மட்டும் நமக்கு வர்றதுனால தமிழ் படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய ரீடர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த புக்கு படிக்கும் போது இல்ல பெரும்பாலான வார்த்தைகள் வந்துட்டு தூய தமிழ்ல அவர்கள் அப்படி இருந்தார்கள், இவர்கள் இப்படி சென்றார்கள்னு இல்லாம அவங்க அப்படி போனாங்க, இவங்க இப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல இருக்க மாதிரியான இங்கிலீஷும் தமிழும் கலந்து ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு நம்ம யூசேஜ்ல என்னென்ன வேர்ட்ஸ் புழக்கத்துல இருக்கோ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி வந்துட்டு அதாத்த வந்துட்டு புக் எழுதியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கேப்பை வந்துட்டு அடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புக்ஸ் படிக்கும் போது எப்பயுமே ஒரு தள்ளி நின்று பார்க்குற ஒரு உணர்வு இருக்குல்ல. ஏன்னா அது கதை சொல்லாடல்னால அப்படி இருக்கும். ரொம்ப தூய தமிழ்ல ரொம்ப எக்ஸாக்டான அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டா கூட அவன் மொபைல்னு சொல்றதுக்கு பதிலா அவன் கைபேசியில்னு சொல்ற மாதிரியான ஒரு ரைட்டிங்ஸை நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு இருக்க கண்டெம்பரரி ரைட்டிங்ல அவன் போனை பார்த்தானே நான் சொல்லிட்டு போறேனே ஏன் நான் அப்படி சொல்லணும் அப்படின்னு அதாவது யோசிச்சிருப்பாரு போல. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே கூட ரொம்ப ஈஸியா நமக்கு வந்துட்டு ஆஹ் தமிழ்ல கஷ்டப்பட்டு ஒரு புக்கை படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம தமிழ் உங்களுக்கு வந்துட்டு எழுத படிக்க தமிழ் தெரிஞ்சா போதும் இந்த புக்கை வந்துட்டு நீங்க ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஈஸியான ஒரு ரைட்டிங்ல தான் இந்த புக் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு உள்ள இருக்க பிரச்சனைகளை ஒரு கையிலையும் இவங்களுக்கு வெளியே இருக்க பிரச்சனையை மறு கையிலையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெளில போலான்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த வெளிய போகும்போதும் கூட இல்ல ஒரு பீச்ல போய் இவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. அந்த பீச்லயும் போலீஸ் வந்துட்டு ஏங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க யாரு, நீங்க வந்து கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகாதவங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேள்விகள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பீச்சுக்கு போகணும்னு நினைச்சா கூட அங்கேயும் போலீஸ் வந்து கேட்கிறானே, நீங்க வந்து கல்யாணம் ஆனவங்களா இல்ல கல்யாணம் ஆகாம சும்மா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கல்யாணங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பொண்ணும் பையனுக்கு உண்டான பிரைவசியில எவ்வளவு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். அந்த ஒரு டைம்ல வந்துட்டு சந்தன் சஜஸ்ட் பண்ணுவான், இந்த மாதிரி நம்ம ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தன் சொல்லுவான். சமுத்ராக்கு அந்த ஒரு செகண்ட்ல ரொம்ப ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடும். கல்யாணங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போறோம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பொய்யா சொல்றதுக்கு கூட நம்ம ஏன் பொய் சொல்லிட்டு ஒரு இடத்துல வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாமே, நம்ம ஏன் சும்மா இருக்கணும், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு லைக் சர்டிபிகேட் தான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா யார் என்ன சொல்ல போறா அப்படின்னு சந்தன் மறுபடியும் அடுத்த கேள்வியை கேட்கும் போது இல்லடா கல்யாணம்னு சொன்னாவே எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி நர்வஸா இருக்குன்னு ரொம்பவே நிஜமா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு மனசுல இருக்க கல்யாணம் அப்படின்னு வந்தாவே லைக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, எந்த கல்யாணமா இருந்தாலும் அதுல சந்தோஷம்ங்கிறதோ இல்ல ஒரு நான் நானா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான ஃப்ரீடமும் வந்துட்டு கல்யாணங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெயினா பெண்கள் சைடு வந்துட்டு பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். கல்யாணம் இல்ல ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், ஆண்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கொடுக்கப்படுது. பட் பெண்களுக்கான ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. அவங்க வீட்ல நார்மலா இருக்கும் போதுமே கூட இல்ல, நீ இப்படிதான் இருக்கணும், இததான் பண்ணணும், இததான் பண்ணக்கூடாது, உனக்குன்னு ஒரு ஏஜ் வந்துருச்சுன்னா நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டம்லாம் வந்துட்டு
இப்ப இருந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் விட்டு வெளிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சு, நமக்குன்னு ஒரு வேலைய பார்த்து, வீட்ட விட்டு வெளிய வந்து, நமக்கு புடிச்ச வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு மத்தியில வாழ்ற ஒரு பொண்ணு தான் சமுத்திராவும். அப்படி இருக்கும்போது, கல்யாணம் அப்படின்னு நெனச்சாலே அந்த தாலி, இந்த விஷயம் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு பயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு இயல்பான வெளிப்பாடை தான் சமுத்திராவும் அந்த இடத்துல சொல்லுவா. சோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு டைம்ல வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. லைக் ஹவுஸ் ஓனர் வந்துருவாங்க. வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து கதை இஸ் கோயிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட். இந்த புக்ல மொத்தமா 2 பார்ட் கதை இருக்கு. உயிர்மை 1, உயிர்மை 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா இருக்கு இந்த கதை. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் செகண்ட் பார்ட் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டா ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைனால இவங்களுக்கு ஒரு கட்டத்துல பிரேக்கப் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து திரும்பவும் சேர்ந்து இருக்காங்க. சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்ல இருக்க முடியாதுல்ல. சோ வெளிய என்ன அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகும்போது வந்துட்டு சமுத்திராவோட அண்ணாவோட வீட்டுக்கு போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல முடிவு பண்றாங்க. அண்ட் சமுத்திராவோட அண்ணாவுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான விஷயம். ஒரு பிசினஸ் மேன் இருக்கான் அப்படின்னா கூட அவனுக்கு வந்துட்டு நிஜமாவே இன்னைக்கான உலகத்துல ஒரு பொண்ணு மேல இருக்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு வந்துட்டு சமுத்திராவோட அண்ணாவோட கேரக்டரோட கண்மூடியமா பார்க்கும்போது இட்ஸ் லைக் ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி ஒரு கட்டத்துல தோணும். பட் ஸ்டில் இருந்தாலுமே நிஜமாவே இன்னைக்கு இருக்க பெரும்பாலான ஆண்கள் பெண்களை அப்ஜெக்டிஃபைடா பார்க்காம வேற எப்படி டிக்னிஃபைடா பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கே திரும்ப ஒரு ரியாலிட்டி செக் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப இயல்பா லைக் இன்னைக்கு இருக்க பசங்களும் பெண்களும் எப்படி இருக்காங்க, என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு பிரதானமா வந்துட்டு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான கண்டெம்பரரியான விஷயங்களை இன்னைக்கு இருக்க சமூகத்தோட பார்வை மூலியமும் இன்னைக்கு இருக்க இண்டிபெண்டா இருக்க 2 உடல்கள்ல வாழ்ற உயிர்கள் மூலியமாவும் பாக்குற ஒரு புக்கா தான் இந்த ஹோல் புக்குமே இருக்கு. சோ இப்படியே போய் கடைசியில உங்களுக்குள்ள எந்த மாதிரியான கதைகள்ல முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஹோல் புக் உயிர்மை அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போனா மட்டும்தான் நான் மாட்டிப்பேன். நான் வந்துட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரியான ஒரு ஃப்ரீடமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சூஸ் பண்ண போறேன். நான் அப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புக்கை படிச்சுட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம படிச்சு புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ இல்ல அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது எப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கான ஒரு கைடாவும் கூட இந்த புக் அமையும்னு சொல்லலாம். பிகாஸ் it is talking about so many things and it will make you think about a lot beyond that அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம பேசும்போதுல அந்த பிரச்சனையோட டைமென்ஷனை பத்தி நம்ம பல ஆங்கிள் இருந்து யோசிப்போம். நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கவங்களா இருந்து யோசிப்போம், நம்ம அந்த பிரச்சனைக்கு வெளியே இருக்கவங்களா இருந்து யோசிப்போம், அந்த பிரச்சனை பண்றவங்களா இருந்து யோசிப்போம், அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த பிரச்சனை நிஜத்துல வந்தா எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால யோசிக்க வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல புரிதல்களையும் நமக்கு கொடுக்குற ஒரு புக்கா இருக்கும். ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டெம்பரரி லவ் ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்க டேட் பாக்ஸ்ல வந்துட்டு எந்த புக்ஸையும் பெருசா சொல்ல முடியாது. ஸோ அதுல ஒரு ரிமார்க்கபிளான புக் அப்படின்னு சொல்லிட்டு அதாத்தோட இந்த உயிர்மையை சொல்லலாம். ஸோ இந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ நான் இன்னைக்கு என்ன படிச்சுட்டு இருக்கேன், இந்த புக்கு அடுத்த புக்கா நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி என்னோட கரண்ட் ரீட்ஸ் கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லவ் ஒன் புக் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நான் கொடுத்துருக்கேன். அதுலயும் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான பல ரிலேட்டபிளான புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புக் ரிவ்யூஸ்க்காகவும் புக்ஸ் அண்ட் பியாண்ட் வித் ரூபா அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.